அப்பனே விநாயகா, கோயிலுக்கு போனால் 5 ரூபாவாச்சும் போட்டால் தான் ஐயா சிரிப்பார். அது வேண்டாமேனு தான் வீட்டிலேயே உன்னை கும்பிட்டு உன்ட்ட அருள் கேட்குறேன். அதுக்காக கோச்சிக்காமல் எனக்காக கருணை காட்டப்பா. எல்லாரும் காசு பணம் காரு பங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கியே. காலேஜ் படித்ததில் இருந்து கண்ணில் ஒரு வேலையை காட்டுந்தான்னு சொல்கிறேன். கண்டுக்காமல் போகிற பாத்தியா? சரி விடு, நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா உனக்கு வேலை இல்லாமல் போயிடும்ல. தினமும் என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டேன் யாரும் கேட்டுறக்கூடாதுன்ட்டு இந்த கேலண்டர் தலையாச்சும் நான் கிழிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன ராசி பலன் போட்டிருக்குன்னு பார்ப்போம். உதவின்னு போட்டிருக்கு. இப்போது நாம் யாருக்காச்சும் உதவி பண்ணணுமா இல்லை நமக்கு யாராச்சும் உதவி பண்ண போகிறாங்கன்னு புரியலையே. கடவுளே, நீ எனக்கு உதவி பண்ணாதான் நான் யாருக்காச்சும் உதவி பண்ண முடியும். உதவி பண்ண நினைக்கிற எனக்கு உதவாமல் விட்டுறாதப்பா. அடிச்சு வச்ச இட்லி ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுன்னு அம்மா சொல்லும்போது நமக்கு அருமை தெரியல. இப்போ காலையில் சாப்பாடு காப்பி தான் நினைக்கும் போது தான் கண்ணே கலங்குது. சரி, இன்னைக்காச்சும் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ண கொஞ்சம் சிபாரிசு பண்ணுப்பா. சரி, பில்டிங்காக ரெசியூமை வச்சு ஏறி இறங்கினதுக்கு பதிலாக பால் பேக்கெட்டோ பேப்பர் போர்டோ ஏறி இருந்தால் கூட பணக்காரனாக இருக்கலாம். இந்த வேலைன்னு ஒன்று பார்த்தா தான் பணம் கிடைக்கணும் பாலிசி வச்ச கடவுள் பசியை மட்டும் சும்மா இருந்தால் கூட சொல்லிக்கிட்டு போயிருக்காரு வேளா வேலைக்கு. நாம் கடைசியில் கடவுள் கை விட்டுட்டாருன்னு சொல்லிடக்கூடாதுன்னு தான் அங்கங்கே கையேந்தி பவன் வச்சுட்டு போயிருக்காரு போல. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காரோ பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கிலீஷ்காரனே நாட்டை விட்டு போயிட்டா. ஆனால் ஒன்றும் இந்த இங்கிலீஷை பிடிச்சி வச்சுருக்காங்க பாரு. என்னடா வசனமே புரியலை. தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். ஆனால் நம்ம இருக்கிற நிலைமைக்கு தேடிக்கிட்டே இருக்கணும் போல். தாய் மண் தமிழ்நாடு தமிழ்னு ஸ்டேட்டஸில் வேணால் வச்சுக்கலாம் போல். தடுக்கி விழுந்தா கூட தப்பி தவறி அம்மானு சொல்லிடாத மம்மின்னு சொல்ல உலகமாக ஆயிடுச்சு. தாங்க முடியலை. நீ எல்லாம் சொல்கிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சுல. இது ஒன்று நான் பார்த்துக்கிறேன். என்னடா இவனே ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காக கடவுள்கிட்ட கையேந்திக்கிட்டு இருப்பான். இவனுக்கெல்லாம் காதலும் ஒன்று அமைஞ்சிருக்கு பாரு. கால கொடுமைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க பாஸ். ஏன்னா கடவுள் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தான் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஏதாச்சும் ஒன்றாவது தரமாக கொடுத்துட்டு போவார். தராததெல்லாம் அப்பப்போ மறக்க வைக்கிறதுக்காக. என்னை பொறுத்தவரை காசு கொடுத்தாலும் கிடைக்காதது உண்மையான காதல் ஒன்று தான். அது என்னமோ எனக்கு ஈஸியாக கிடைச்சிட்டாலும் இப்போ அதை தக்க வைக்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன படிக்கும்போது பந்தா பண்ணாட்டாலும் பக்குவம் இருந்ததால் பரிதாபப்பட்டு வந்த காதலுங்க. அதனால தான் படித்து முடித்த பின்னாடியும் பழச மறக்காமல் இன்னும் பழக வச்சுக்கிட்டு இருக்குது. என்ன மாதிரி பசங்கள் எல்லாம் பார்த்த உடனே பிடிக்காதுங்க. பார்க்க தான் பிடிக்கும். அதனால தான் சொல்கிறேன், பாருங்க, பிடிக்கும். வழித்துணை எல்லாம் வாழ்க்கை துணையாக வருமானு தெரியலை. ஆனால் நான் வாழ்க்கை துணையாக வரணுங்கிறதுக்காக தான் வழிகாட்ட வந்திருக்கேன். ஏன்னா போதை பொருளை விட மிகப்பெரிய போதை என்ன தெரியுமா? அவமானப்பட்ட இடத்துல இருந்து வெளியே வந்து அதே இடத்துல அவதாரம் எடுக்கிறது தான். எப்படியோ இருக்கிற ஆண்களை அவங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணால் தான் இப்படியும் வாழலான்னு வாழ்ந்து காட்ட வைக்க முடியும். இதுதான் உண்மையான காதல். எங்கள் கதையே பெருசாக இருக்குது. இதில் உங்கள் கதையை எங்கே பார்க்கணும்னு யோசிக்காமல் என்னதான் நடக்குன்னு பொறுத்திருந்து பாருங்களேன்.